அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்க போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகியங்களுக்கு அதிபதியான புதன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம்தான். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அவர்களின் மேல் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு பெற்றோர் உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகி மகிழ்ச்சியை தரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். இடமாற்றம், இலாக்கா மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி செவ்வாய் சுகஸ்தானமான மேஷராசியில் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். லாபாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகி நல்ல ஆதாயம் கிடைக்கும். நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். மேலும் ஜூன் 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் அந்த இடத்திற்கே செல்வதால் உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்தவர் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. திடீர் வரவு வந்து கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களாக வருவார்கள். மேலும் புதன் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குவதால் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். தந்தை வழி ஆதரவு உண்டு. மேலும் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் பெருமை உண்டு. படித்து முடித்தும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அந்த கவலை அகலும். வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். தங்கம், வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு யோகமும் வருமானமும் பெருகும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானம் மற்றும் அயனசயன விரயஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து மருத்துவ செலவு, காரிய அனுகூலமின்மை, இடமாற்றம், பணவரத்தில் தாமதம், உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஆகியவற்றை தந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். 5இல் குரு சுபபலனையே தருவார் என்பதற்கு ஏற்ப இனி உங்களுக்கு பல விதங்களிலும் முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் வந்து சேரும். புதிய தொடர்புகள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உங்களது கௌரவம் உயரும். புதிய பதவிகள் தேடி வரும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய தேவையான நிதி வசதிகள் கிடைக்கும். மனைவி, குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள்.
கழிப்பீர்கள். இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் அறிமுகம் கிடைக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். வாகன வசதிகள் பெருகும். புத்தி சாதுரியம் மூலம் பல காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள். புத்திர பேறு இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடும். நண்பர்கள் மூலம் பல உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும். பிரபலங்கள் சந்திப்பு கிடைப்பதன் மூலம் நீங்களும் பிரபலம் அடைவீர்கள். சுயமரியாதை அதிகரிக்கும். கண்ணியம் தவறாமல் செயல்படுவீர்கள். அடுத்தவர் பாராட்டும்படி உங்கள் செயல்திறன் அமையும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். தந்தை வழியில் நன்மைகள் உண்டாகும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். தர்ம காரியங்கள் செய்வதில் ஈடுபடுவீர்கள். ஞானி மதகுரு ஆகியோரை சந்தித்து அவர்களின் ஆசைகளை பெறுவீர்கள். புராணங்கள் படிப்பதில் புராண கதைகள் கேட்பதில் கவனம் செலுத்துவீர்கள். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பணவரத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இதுவரை நடக்கவில்லையே என்று மனக்கவலை அடைந்த காரியங்கள் இனி நடக்க தொடங்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும். கனவு தொல்லைகள் குறையும். அலங்காரம் செய்து கொள்வதில் நாட்டம் உண்டாகும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிசம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபகுரு நல்ல பலனை தருவார். மேலும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்த இடைவெளி நீங்கும். வழக்கத்தை விட கூடுதலாக பணியாற்ற வேண்டி வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகள் சரியான நேரத்திற்கு வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவது மற்றும் விரிவாக்கம் செய்ய நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் குறையும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களின் பணிகளை கூடுதலாக கவனிப்பதன் மூலம் பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை வெளிப்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நிதிநிலை உயர்வதன் மூலம் பொருளாதார நிலையும் உயரும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். வீடு வாங்குவது விற்பது ஆகியவற்றில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வெளிப்படும் விதத்தில் உங்களது செயல்பாடுகள் இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கூர்ந்து கவனிப்பது வெற்றிக்கு உதவும். தொடக்க கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மை தரும். உயர்கல்வி கற்பவர்கள் வெற்றியின் இலக்கை பிடிப்பீர்கள். கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று உடனடியாக வேலையும் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஆன்மீக பயணம் செல்ல நேரலாம். திருமணம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன் உண்டாகும். திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் இருந்த தாமதங்கள் நீங்கி சாதகமான பலன் தரும். மனதுக்கு பிடித்தமான வரன் அமையும். இல்லத்திற்கு தேவையான பொருட்சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரையில் தொழில் தொடர்பாக வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம். வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை அன்று நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நெய்தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றிகள் உண்டாகும். ஒருமுறை ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை தரிசிக்க நல்ல பலன்கள் கிடைக்கும். நிதிநிலை மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.